இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பொண்ணு ரொம்ப லக்கி இல்ல? என்ன இல்ல, இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு அந்த பொண்ணு உண்மையிலேயே லக்கி இல்ல? பப்பிமா, என்ன யோசிக்கிற? இல்ல, அந்த கப்பல் தான் என் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அந்த பொண்ண அவ புருஷன் எப்படி பாத்துக்கிட்டான்னு பார்த்தல்ல, உண்மையிலேயே அவ ரொம்ப கொடுத்து வச்சவதான். உன்னையும் ஒருத்த லவ் பண்ணா, நீதான் அவனை வேணான்னு ஒதுக்கிட்ட. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு என் பரதநாட்டியத்தை விட்டுட்டு வரணும்னு சொன்னான். அதுக்கு அவன் என்ன செத்துருன்னு கூட சொல்லியிருக்கலாம். என் பரதத்தை தூக்கி எறின்னு சொன்னவன நான் எரிஞ்சிட்டேன். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இந்த பொண்ணோட புருஷன் மாதிரி அவனும் என் மேல கேர் எடுத்திருந்தா இப்ப எனக்கும் கல்யாணம் நடந்திருக்கும்ல. சரி வா போலாம். என்ன இந்த மாசம் ஃபீஸ் இவ்ளோ கம்மியா இருக்கு? ஏன் யாருமே ஃபீஸ் கொடுக்கலையா? இல்லையே மேடம், எல்லாருமே கொடுத்துட்டாங்க. எல்லாரும் கொடுத்துட்டா எப்படி இவ்ளோ கம்மியாகும்? அட்மிஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சு மேடம். நிறைய பேர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வெளியில போயிட்டாங்க மேடம். மேடம், நீங்களா? நேத்து தான் உங்க பொண்ணுங்களுக்கு இங்க அட்மிஷன் கிடையாதுன்னு சொல்லி அனுப்புனேன். அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நேத்து கெஞ்சி கேட்டப்போ முகத்துல அடிச்ச மாதிரி அப்ளிகேஷனை கிழிச்சு எரிஞ்சிங்கல்ல, எவ்வளவு கடுமையா பேசுனீங்க. அதெல்லாம் மறந்துட்டு எங்க தன்மானத்தை விட்டுட்டு எங்க குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்ப்போம்னு நினைச்சீங்களா? நாங்க ஒண்ணும் அதுக்காக வரல. அப்புறம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்னவோ இந்த மாவட்டத்துல நீங்க ஒருத்தர் தான் டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்கிற மாதிரியும் வேற யாராவது வச்சா நடத்த விட மாட்டேனீங்களே. இப்போ உங்களுக்கே போட்டியா புது டான்ஸ் ஸ்கூல் ஒன்று வரப்போகுது. பரதம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் ஆணவத்தில் ஆடாதீங்க. அது ஈசனோட கலை, அது எல்லாருக்கும் சொந்தமானது. நாட்டியத்தை கத்து கொடுக்க பொறுமையும் கனிவும் ரொம்ப முக்கியம். அது உங்ககிட்ட இல்ல. முதல்ல அதை நீங்க கத்துக்கோங்க, அப்புறமா கத்து கொடுங்க. வாங்க போலாம். வாமா. மாயா, என்ன அம்மா ரூம்ல இருந்து வர? பாத்தியா, இது பெரியம்மாவோட சலங்க. ஏய், இது எங்க இருந்துச்சு? பரன் மேல இருந்த ட்ரங்க் பெட்டியில இருந்துச்சு. ஓ, இது எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க? வா சொல்றேன். ஆமா, பெரியம்மா எங்க? கிச்சன்ல பார்த்தேன். சரி வா. பெரியம்மா, என்ன பண்றீங்க? இது என்ன கேள்வி? பார்த்தா தெரியலையா? சமைச்சிட்டு இருக்கேன். பெரியம்மா இப்படி வாங்க. ஏய், ஐயோ, என்ன பண்ற? சமையல் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க வாங்க. இப்பதான் சாதம் வச்சேன், அப்புறம் சாதம் குழஞ்சிரும். ஆட, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க வாங்க. ஐயோ, என்ன நீங்க? ஆட வாங்க. என்ன ஆச்சு? எதுக்காக சமைச்சிட்டு இருந்தவள திடீர்னு கூட்டிட்டு வந்தீங்க? இது என்ன பெரியம்மா, உங்களோட சலங்க தான், ஞாபகம் இல்லையா? மாயா, இத எங்க இருந்து எடுத்த? பரணையில இருந்த பெட்டியில இருந்து மாயா எடுத்திருக்கா. ஆனா இப்ப எதுக்காக எடுத்த? நீங்க பரதம் ஆடி எத்தனை வருஷம் ஆச்சு. நான் இத உங்க கால்ல கட்டி விட போறேன். இன்னைக்கு எங்களுக்காக நீங்க ஒரு பாட்டுக்கு ஆடணும். ஐயோ, ஓ ஆளை விடு, எனக்கு சமைக்கிற வேலை. ஐயோ பெரியம்மா, ஐயோ என்ன பெரியம்மா, என்ன ஆளை விடுன்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நான் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சது எனக்காக மட்டும் இல்ல, உங்களுக்காகவும் தான். பாத்தியா பார்வதி,
இவளையே நான் நாட்டிய பள்ளி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆ? இவ என்னடானா அண்ணியையும் கூட்டு சேர்த்துக்கிறா. அதானே அவங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சு நம்ம கிட்ட நல்ல வசமா மாட்டிக்கிட்டா. நீங்க முதல்ல உங்க காலை காட்டுங்க. வாங்க. எதுக்கு? காலை காட்டுங்க. வாங்க. வாங்க. இல்ல உட்காருங்க. வேண்டாம் மாயா. தனா சொல்ல. மா போட்டுக்கோங்கம்மா. இது மேல காலை வைங்க. ஐயோ யாராவது பாத்திர போறாங்க மாயா. யாரும் பார்க்க மாட்டாங்க பெரியம்மா. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுவேன், அதுக்கு நீங்க ஆடணும். ஐயோ அவர் வந்துட போறாரு. பெரியப்பா வரதுக்கு லேட் ஆகும், நீங்க ஆடுங்க. ரூம்குள்ள தானே ஆட போறீங்க. மா மாயா ஆசைப்படுறால, அவளுக்காக ஆடுங்கம்மா. வேண்டாம் சொன்னா கேளுங்க. நீங்க ஆடிதான் ஆகணும். ப்ளீஸ் பெரியம்மா, ப்ளீஸ் 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 ஆடுங்க. ஜானகி, ஜானகி. ஐயோ அவர் வந்துட்டாரு. ஐயோ ஜானகி. என்னங்க, தண்ணி தண்ணி கொண்டு வரட்டா? இல்ல காஃபி மோர் ஏதாவது கொண்டு வரட்டா? என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு உன்கிட்ட ஏதோ ரொம்ப வித்தியாசமா தெரியுதே. ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்க. என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான். சரி சரி, காஃபி எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷங்க. நடராஜோட வண்டி வந்ததும் இதுல இருந்து 100 மூட்டை ஏத்தி அனுப்பிச்சிருங்க. சரியா? ஏத்தி அனுப்பிச்சிடுறேன் கண்டிப்பா. மேடம் வாங்க மேடம், வாங்க உள்ள போய் உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். சூப்பர்வைசர் வேலைக்கு ஆள் எடுக்கிறதா சொன்னீங்கல்ல, அது விஷயமா தான் நான் பேச வந்திருக்கேன். ஆமா மேடம், இன்டர்வியூ வச்சிருக்கு. ஒரு பையன் மட்டும் வந்திருக்காரு. இன்னும் 2-3 பேர் வந்த உடனே இன்டர்வியூ ஆரம்பிச்சிருவோம் மேடம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், நல்லா படிச்சிருக்காரு, திறமையானவரும் கூட. இவரை நான் வேலைக்கு எடுத்துட்டேன். அதனால இவருக்கு நீங்க இந்த வேலையை போட்டு கொடுத்துருங்க.